சொல்லக்கூடிய புராணத்திலே கல்கியை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சத்திய யுகம் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த சத்திய யுகத்திலே 17,22,000 ஆண்டு காலம் இந்த சத்திய யுகம் நீடிக்குமா? அந்த சத்திய யுகத்திலே மனிதர்கள் எல்லாம் 1,00,000 ஆண்டு காலம் வாழ்வார்களாம். இவர்களுடைய ஆயுட்காலம் 1,00,000. இவர்களுடைய உயரம் 30 முதல் 32 வரை இருக்குமா? அப்ப எப்படி இருப்பாங்க? நாமெல்லாம் எப்படி பார்க்கணும் 32 அடி உயரம் இருக்கக்கூடிய மனிதனை? ஆனால் இந்த சத்திய யுகத்திலே மனிதர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். அடுத்து திரேதா யுகம். இந்த யுகத்திலே 12,96,000 ஆண்டு காலம் நீடித்ததா. இதிலே இந்த மனிதனுடைய ஆயுள் காலம் என்பது 10,000 வருஷம் வாழ்ந்தானா. சத்திய யுகத்திலே 1,00,000 வருஷம் வாழ்ந்தானா. இதுல 10,000 வருஷம் வாழ்ந்தானா. இவனுடைய உயரம் 21 அடியா. 21 அடி மனுஷனை இப்படித்தான் பார்க்கணும் நம்ம. இல்லைன்னா ஒரு ஸ்டூல், ஒரு 5-6 ஸ்டூலை போட்டு யாருன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மாடி மேல யாருன்னு பார்க்கணும். இந்த 21 அடி கொண்ட உயரம் இருப்பானா. மனிதர்கள் அந்த சத்திய யுகத்தை விட இங்கு கொஞ்சம் அதிகமா வாழ்ந்தார்களா. அதே மாதிரி துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்திலே 8,04,000 ஆண்டு காலம் நீடித்ததா. இங்கே அவனுடைய ஆயுட்காலமானது 800 முதல் 1000 வரை இருந்ததாக சொல்லப்படுகின்றது. என்னுடைய உயரம் 7 முதல் 11 அடி இருந்ததாக சொல்லப்படுகின்றது. எவ்வளவு கணக்குகள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் மக்கள். அந்த திரேதாயுகத்தை விட இந்த இதிலே ரொம்ப அதிகமாக இருந்தார்கள். கலியுகத்திலே 4,32,000 ஆண்டு காலங்கள் நீடிக்குமாம். அதிலே இன்று 5,000 வருடம் தான் முடிந்திருக்கின்றது. 5,000 வருடம் முடிந்திருக்கின்றது. இந்த கலியுகமானது முடிகின்ற நேரத்திலே முக்கடலும் இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில தான் இந்த கல்கி அவதாரமானது நிகழப் போகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.